قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ்ச்சியும் ஏகவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனது அன்பு மருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த மற்றும் அசத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நின்றுமாக இந்த நல்ல நாளில் நம்ம எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டவனாக துவா செய்தனாக ஜுமாவுடைய முதலுரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல நடக்கின்ற கொடுமைகளை நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து வருகின்றோம். சமூக வலைதளங்களிலும் சரி, நேர்முகமாகவும் சரி, இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள், அதே மாதிரி பல அதிர்ச்சியான சம்பவங்கள், இந்த மாதிரி பல அனாச்சாரங்கள் என்ன செய்து கால கொடுமைகள் இன்றைக்கு நிறைய காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய கொடுமைகள். பாருங்க, அதாவது விபச்சாரம் என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு செயல். விபச்சாரம் என்பது ஒரு மோசமான ஒரு செயல். இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. இது தவறு, இது ஹராம் என்று அந்த விபச்சாரத்தை சொல்கிறது. இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த விபச்சாரத்தை இன்றைக்கு உள்ள அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதை ஒரு தொழிலாக, அது ஒரு தொழில், விபச்சாரம் என்பது ஒரு தொழில் என்று அதை சட்டம் தீட்டிட்டாங்க. அது செய்வது தவறு கிடையாது. நாம் எப்படி வேலைகள் செய்கிறோமோ, நாம் எப்படி வேலைகளை அன்றாட வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோமோ, அதே மாதிரி விபச்சாரமும் ஒரு தொழில்தான் என்று இன்றைக்கு அரசாங்கம் சட்டம் தீட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, நாம் வாழக்கூடிய காட்டுக்கு இப்படி மோசமான கொடுமைகளை பார்க்கும் பொழுது நாம் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும், மறுமையினால் மிகவும் சமீபமாக இருக்கிறது. இப்படி கால கொடுமைகளை பார்க்கும் பொழுது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு நினைவு வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, மறுமை நாள் மிகவும் சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறது, மறுமை நெருங்கி விட்டது என்பதை எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கால கொடுமைகள், அதாவது ஒன்றை தொட்டு ஒன்று என்ன செய்து பல அனாச்சாரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிலிருந்து இன்று வெளியே வரவில்லை, ஒன்றிலிருந்து நாம் என்ன செய்யல, வெளியே வரல. பல அதிர்ச்சியான சம்பவங்கள் இருந்து இன்னும் வெளியே வரல. அது போக இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம், அப்படி ஒன்று தொட்டு ஒன்று அதிர்ச்சியான சம்பவங்கள் நம்முடைய காணொலியிலும் சரி, அதாவது நேர்காணலிலும் சரி வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் அதிர்ச்சியான சம்பவத்தை பார்க்க போனோம் என்று சொன்னால், குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சிச்சு, அந்த குழந்தைகளை சித்திரவதை செஞ்சு அதை கற்பழிச்சு ஒரு 6 வயது குழந்தை
6 வயது குழந்தையை ஒரு மனிதன் கற்பழித்து கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் எந்த அளவுக்கு மிருகத்தனமானவன் என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்குள்ள சட்டம் எப்படி இருக்குது? ஒரு குழந்தையை கற்பழிச்சு கொள்றான், அவன் என்ன செஞ்சது சட்டம்? ஒண்ணும் சொல்லல. இதே மாதிரி பல அனாச்சாரங்கள், பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்துல 1 வயது குழந்தையிலிருந்து 1.5 வயது குழந்தையிலிருந்து வயதான பாட்டி மூதாட்டி வரைக்கும் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சு அந்த குழந்தைகள் உட்பட என்ன செய்கிறார்கள்? சித்திரவதை செய்கிறார்கள், கொடுமை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஒரு நபர் என்ன செய்கிறார்? காதலை ஏற்றுக்கொள்ளல, என்னை திருமணம் செய்யவில்லை என்று சொன்னதின் காரணமாக அவள் பெற்றெடுத்த குழந்தையை என்ன செய்யறான்? அடித்துக் கொள்கிறான். அந்த பிள்ளைக்கு என்ன வயசு ஆகுது? 1 வயசு கூட ஆகும். அந்த குழந்தையை அடித்துக் கொள்கிறான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி அதுல இருந்து நான் வெளியே வரல, இந்த நியூஸ்ல இருந்து நான் என்ன செய்யறேன்? இன்னும் வெளியே வரல. அதுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடக்குது கேரளாவில். 1.5 வயது குழந்தையை சித்திரவதை செய்யறாங்க. யாரு? ஒரு தாயும் இன்னொரு காதலும் சேர்ந்து, எனக்கு இந்த குழந்தை பிடிக்கல, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் காதலன் சொன்னதுனால தாயும் சேர்ந்து அந்த குழந்தையை சித்திரவதை செய்யறாங்க. சித்திரவதை செஞ்சு அந்த குழந்தையை கொல்லுகிறார்கள். 1.5 வயது குழந்தை என்ன பாவம் செஞ்சு அந்த குழந்தை அதாவது போஸ்ட்மார்டம் பண்ணும் பொழுது அந்த ரிப்போர்ட்ல எழுதுறாங்க, அந்த குழந்தையினுடைய உடம்புல எத்தனையோ வெட்டுக்காயங்கள் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சு அந்த குழந்தையினுடைய உடம்புல எத்தனையோ வெட்டுக்காயங்கள், எத்தனையோ இடத்துல சிகரெட்டால சூடு போடப்பட்ட தடங்கள் இருக்குது, கை உடைக்கப்பட்டிருக்குது. அந்த 1.5 வயது குழந்தைக்கு இவ்வளவு சித்திரவதை அந்த குழந்தை அனுபவித்து அந்த குழந்தையை செய்து இந்த உலகத்தை விட்டு உயிர் பெறுகிறது. பாருங்க எந்த அளவுக்கு கொடுமை நடக்குது பாருங்க இந்த காலகட்டத்துல. இந்த மாதிரி 1.5 வயது குழந்தை, 1 வயது குழந்தை, யாரும் அந்த குழந்தையை இன்றைக்கு இப்படி பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். இன்றைக்கு நபர்கள்ட்ட கேட்டு பாருங்க, மார்க்கார்கள்ட்ட கேட்டு பாருங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி. அவர்கள் சொல்வார்கள் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கம். அவர்கள் சொல்வதுதான் உண்மையான தீர்ப்பு. அவர்களுடைய சட்டம் தான் இங்க வர வேண்டும் என்று மார்க்கார்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்கிற அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்துல யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மார்க்கம். அதனால் எந்த ஒரு குறையும் இந்த மார்க்கத்தில் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கம். எல்லா விஷயத்திலும் சரி, நீ உறவுகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், நண்பர்களை நீ எவ்வாறு தேர்வு எடுக்கணும், வாப்பாவை பற்றி நீ எப்படி நடக்கணும் என்கின்ற உட்பட இந்த இஸ்லாமிய சொல்லிக் கொடுக்கின்றது. அது மட்டும் கிடையாது, குழந்தைகள்கிட்ட நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உட்பட இந்த இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்றது. குழந்தைகள்கிட்ட நீ அன்பு காட்டு, குழந்தைகள்கிட்ட பாசமா இரு, குழந்தைகளை நீ அரவணைச்சு இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழகான முன்மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்துல எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி அரவணைச்சார்கள். அல்லாஹ்வுடைய அதிகமா அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, அதாவது அவங்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்களா? தூக்கி கொஞ்சி முத்தமிடக்கூடியவர்களாக இருப்பார்களாம். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி என்ன செய்வார்களாம்? முத்தமிடுவார்களாம். அதை பார்த்து பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி சொல்றாரு, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க, எந்த குழந்தைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், முத்தம் கொடுக்க மாட்டேன், எந்த குழந்தைக்கும் நான் என்ன செய்ய கிடையாது, இதுவரைக்கும் முத்தம் கொடுத்தது கிடையாது என்று சொல்லி அந்த சஹாபி சொல்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அன்பு காட்டவில்லையோ அவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பாருங்க, பிள்ளைக்கு அன்பு காட்ட வேண்டும், பிள்ளையை அரவணைக்க வேண்டும், பச்சிர குழந்தை என்ன செய்யணும், தூக்கி கொஞ்ச வேண்டும். ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, தன்னுடைய பேர குழந்தையை என்ன செய்யறாங்க, தூக்கி முத்தமிடுறார்கள். இதை பார்த்து அந்த சஹாபி, எந்த குழந்தைக்குமே நான் முத்தமிட்டது கிடையாது அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அன்பு காட்டவில்லை அவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய நினைச்சாங்க. அந்த இடத்த பாடம் கொடுக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க, ஒரு கிராமவாசி வருகிறார். கிராமவாசி நீ யார சொல்லா, நீங்க என்ன எல்லா பிள்ளைக்கும் தூக்கி முத்தமிடுறீங்களாமே, நான் எந்த குழந்தைக்கும் முத்தமிட மாட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த
கிராமவாசி சொல்லும் பொழுது அப்போ ரசூலா சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்துல இருந்து அன்பு அல்லாஹ் கலக்கிட்டானப்பா, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி சொல்றாங்க? உன்னுடைய உள்ளத்திலிருந்து அன்பை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அகற்றி விட்டான். அந்த அன்பை எடுத்துட்டான். அதனால நீ என்ன செய்ய மாட்ட? எந்த குழந்தைக்கும் சரி நீ அன்பு காட்ட மாட்ட. அப்போ எல்லா குழந்தைகள் நம் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அதன் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுகிறார்கள். அது மாதிரி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு குழந்தைகள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொழுகை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ரசூல்லா நினைக்கிறாங்க, நான் நீண்ட வசனத்தை ஓடி தொலை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வால தொலை வைக்க முடியல. ஏன்? அங்க ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அது உடனே என்ன செஞ்சுட்டாங்க? தொழுகை சுருக்கி தொழுகை முடித்து விட்டார்கள். ஏன்? அந்த தாய்க்கு சிரமம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை அழுதின் காரணமா என்ன செஞ்சாங்க? தொழுகை சுருக்கி முடிச்சுட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்க, நான் அதிகமா ஓதணும், நீண்ட வசனம் ஓதணும் அப்படின்னு நினைச்சிருந்த ரசூலுல்லாஹ் ஒரு குழந்தையினுடைய அழுகையுடைய சத்தத்தை கேட்டு என்ன செஞ்சுட்டாங்க? தொழுகையை சீக்கிரமாக முடிவெடுத்துட்டா. அப்ப எந்த அளவுக்கு குழந்தைகள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். குழந்தை அழுகுது, அதனால அந்த குழந்தை அழுகக்கூடாது, அந்த தாய்க்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தொழுகை என்ன செஞ்சிட்டாங்க? விரைவாக முடித்து விட்டார்கள். அப்ப இப்படித்தான் குழந்தைகள் மீது நம்ம என்ன செய்யணும்? அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, குழந்தை கதறும், குழந்தை அழுகும், ஆனா நிறைய தாய்மார்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அவன் ஒரே அப்படிதான் அழுதுகிட்டே இருப்பான், ஒரே அப்படிதான் அழுதுகிட்டே இருப்பான், ஒரே அப்படிதான் சினிங்கிட்டே இருப்பான், அவன் அப்படி விட்டுருங்க, அவன் அப்படி அழுது என்ன செஞ்சிருவான்? தூங்கிடுவான். இப்படி சொல்லக்கூடிய தாய்மார்கள் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து நம்ம மாற வேண்டும். குழந்தைகள் மீது அதிகமான அக்கறைகள் இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, குழந்தைகள்கிட்ட இப்படிதான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று இது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. ஏன்? அல்லாஹ்வுடைய அருள்கொடை குழந்தைகள், அல்லாஹ்வுடைய நிஅமத். இந்த குழந்தை செல்வம் இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய அருள்கொடை. இந்த அருள்கொடையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த அருள்கொடை தான் நமக்கு நாளைக்கு நரகம் செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கும். இந்த அருள்கொடை முன்னோர்கள், முன் சென்றவர்கள், நம்மளுக்கு முன் சென்றவர்கள், எந்த பிள்ளை நம்மளுக்கு நரகம் செல்வதற்கு ஒரு தடையாக இருக்குமோ அந்த குழந்தை என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சாங்க. அந்த குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தையை தான் புதைத்தார்கள். அப்படிப்பட்ட குழந்தையைத்தான் என்ன செஞ்சாங்க? கள்ளிப்பால் ஊத்தி என்ன செஞ்சார்கள்? கொண்டார்கள். அப்படிப்பட்ட குழந்தை என்ன குழந்தை? பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தை தான் நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது, ஒரு திரையாக இருக்கிறது. அதை தெரியாத அறியாத மக்கள் என்ன செஞ்சாங்க? முன் சென்றவர்கள் அந்த குழந்தை என்ன செஞ்சாங்க? உயிரோடு புதைத்தார்கள். உயிரோடு என்ன செஞ்சாங்க? கள்ளிப்பால் ஊத்தி என்ன செஞ்சாங்க? கொன்றார்கள். இன்னும் கேள்விப்பட்ட என்ன செய்யுது? இன்னும் சில கிராமங்கள்ல பெண் குழந்தை பிறந்தால் இழிவாக கருதப்படுகிறார்களாம், இழிவாக கருதப்படுகிறார். அங்கெல்லாம் போக வேண்டாம். நம்முடைய ஊர்லயே நம்முடைய முஸ்லிம் ஜமாத்தை என்ன செய்யறாங்களா? பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்கிறார்கள்? முகம் சுளிக்கிறார்கள். என்ன குழந்தை? என்ன குழந்தை பிறந்திருக்கு? எனக்கு பெண் குழந்தை. பெண் குழந்தையா? பெண் குழந்தை பிறந்துருச்சா? இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் குழந்தைதான் நாம் நரகம் செல்வதற்கு ஒரு தடையா இருக்குது, ஒரு திரையா இருக்குது. ஐஷா அவங்க அறிவிக்கிறாங்க. ஐஷா அவங்க அறிவிக்கிறாங்க பாருங்க. அதாவது ஒரு லேடி வராங்க, 2 பெண் குழந்தையை தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? பசியால வராங்க. அப்போ அந்த லேடி என்ன செய்யறாங்க? இப்ப ஏதாவது இருக்குதா? பசிக்குது, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஏதாவது கொடுங்கன்னு சொன்னோன்னே ஆயிஷா அவங்கள்ட்ட இருந்தது பேரித்தம்பழங்கள். அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து என்ன செய்யறாங்க? அந்த பெண்மணிகிட்ட கொடுக்கும் பொழுது அந்த பெண்மணி அவர்கள் சாப்பிடாம அந்த 2 பெண் குழந்தைகளும் என்ன செய்யறாங்க? பிரிச்சு கொடுத்துட்றாங்க. அவங்க சாப்பிடாம அப்படியே போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்தாங்க, என்ன செஞ்சாங்க? சாப்பிட கொடுத்தாங்க, அவங்க சாப்பிடாம அந்த 2 பெண் குழந்தைகள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த உலகத்துல பெண் குழந்தையால் சோதிக்கப்படுகிறார்களோ, எப்படிப்பட்ட பெண் குழந்தையால் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பெண் குழந்தை நரகத்திற்கு போவதற்கு ஒரு திரையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு சோதனை, நிறைய சோதனை வரும். பெண் குழந்தைகள் வளர்க்கும் பொழுது நிறைய சோதனைகள் வரும். இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து யார் வெற்றி பெறுகிறார்களோ நாளைக்கு அந்த பெண் குழந்தை நம் நரகம் செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கும். அப்போ நம்முடைய மார்க்கம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? நீங்க குழந்தை, எந்த குழந்தையாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க?
நல்ல முறையில வளங்க, அந்த குழந்தைகளை நல்ல முறையில பேணுங்க, அந்த குழந்தைகளுக்கு நீங்க அன்பு காட்டுங்க, அரவணைங்க என்று சொல்லி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை இருக்குதா, குழந்தை பிறந்துச்சா, குழந்தை அதாவது குழந்தை ஒரு வயசு அடைஞ்சிச்சா, அந்த குழந்தைக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்க. நல்ல ஒழுக்கங்களை நற்பண்புகளை என்ன செய்யுங்க, அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அமானிதம் இந்த குழந்தைகள். அப்ப அந்த குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நல்ல ஒழுக்க நற்பண்புகளை என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அருகாமையில அனசுல்லாங்க என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. சின்ன பையன், சின்ன குழந்தை அனசுல்லாங்க. அப்ப சாப்பிடும் பொழுது ரசூல் அந்த சின்ன வயசு குழந்தைக்கு எப்படி மனசு அலைபாயும், அது சாப்பிடணும் இது சாப்பிடணும், நிறைய சாப்பாடு இருந்தா நம்மளுக்கே அப்படித்தானே, நிறைய இருந்தா எது எடுக்கணும்னு தெரியாது. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது, எதை எடுக்கா, மனசு வந்து அலைபாயுது. ரசூல்லா அந்த அனசுல்லா அவங்களுக்கு சொல்றாங்க, யா உலா சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி நீ என்ன செய்ய, சாப்பிடு. சிறுவனே, பிஸ்மில்லா சொல்லி வலது கையால நீ என்ன செய்ய, உன்னுடைய அருகாமையில் இருக்கிறது எடுத்து சாப்பிடு என்று சொல்லி அந்த அனசுல்லா அவங்களுக்கு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். பிஸ்மி சொல்லி அருகாமையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறத வலது கையால எடுத்து நீ என்ன செய்ய, சாப்பிடு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அந்த சிறு வயது அனசுல்லாங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாம் எத்தனை பேர் சாப்பிடும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அருகாமையில் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துருவாங்க? சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைய பக்கத்துல உட்கார், வாப்பா உட்காரு, வா நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நாம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருப்போம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு வாப்பா 1 மணி நேரம் சாப்பிட்டாருன்னு சொன்னா பிள்ளை மகன் 1 மணி நேரம் சாப்பிடுவாரு. வாப்பா உமா கூப்பிடுவாங்க, வாப்பா வாப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிடுங்க, இல்ல வாப்பா சாப்பிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். இப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன்? வாப்பா அவ்வளவு டெரரா இருப்பாங்க. வாப்பா ஆரம்பத்துல இருந்து எப்படி இருப்பாங்க, டெரரா இருப்பாங்க. வாப்பா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பிறந்த குழந்தையில இருந்து அன்பு காட்டியிருக்க மாட்டாங்க, அரவணைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. நாம் செய்யக்கூடிய வாப்பாமார்களா இருக்கட்டும், உம்மாமார்களா இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னது, ஆரம்பத்திலிருந்து நம்முடைய குழந்தைகளை அதட்டி அதட்டி வளர்த்து நம்ம என்ன செய்வோம், நம்முடைய பக்கத்துல வராமலே என்ன செஞ்சிருவோம், ஆக்கிடுவோம். நம்முடைய பக்கத்துல வராம ஆக்கிடுவோம். இதனுடைய விளைவு என்ன, பிற்காலத்துல அவன் என்ன செஞ்சு விடுவான், அதாவது ஒரு வீணான முறையில வீணான பழக்கத்துல என்ன செஞ்சிருவான், அப்படியே போகி விடுவான். அவனுக்கு எந்த ஒரு ஒழுக்கத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டோம், எந்த ஒரு நற்பண்புகளையும் சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டோம். ஏன்? நம்மள்ட்ட வர பயப்படுவான். ஏன்? நம்ம பக்கத்துல போனா வாப்பா அடிப்பாரு, வாப்பா திட்டுவாரு, இந்த ஒரு மைண்ட் செட்ல அவன் வந்துருவான். அப்ப ரசூல்லா அப்படி சொல்லவே இல்லை. ரசூல்லா நம்மளுக்கு அப்படி சொல்லி தரல. அரவணைங்க, அன்பு காட்டுங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அமானிதம், அந்த குழந்தைகளை என்ன செய்யுங்க, அரவணைச்சு அன்பு காட்டுங்க. அவங்களுக்கு ஒழுக்கமான நற்பண்புகளை என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. அழகான அழகான முறை என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி ரசூல் செய்றாங்க, சொல்லித் தரார்கள். அதே மாதிரி சிறியவனா இருக்கியா, பெரியவர்களை பார்த்தா சலாம் சொல்லுப்பா என்று சொல்லி இந்த மாதிரி ஒழுக்கங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தொழுகைக்கு அழைத்து வர வேண்டும். ரசூல்லா சொல்றாங்க, 7 வயதாக உங்களுடைய குழந்தைகளை என்ன செய்யுங்க, தொலை சொல்லி ஏவுங்க. 7 வயதானா தொலை சொல்லி ஏவுங்க. அதே மாதிரி 10 வயது ஆச்சா அடிச்சு தொலை சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் அன்பு காட்டின ரசூல்லா 10 வயதை காட்டினா அடிச்சு தொலை சொல்லுங்கன்னா, அப்ப எந்த இடத்துல அன்பு காட்டணுமோ அந்த இடத்துல அன்பு காட்டணும், எல்லா இடத்துலயும் அன்பு காட்டக்கூடாது. அப்ப எந்த இடத்துல அன்பு காட்டணுமோ அந்த இடத்துல அன்பு காட்டணும், எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல பிள்ளைகளை என்ன செய்யணும், கண்டிக்கணும். அதுவும் கண்டிப்பது என்பது ஒரு அளவுதான். பிள்ளைகள் என்ன செய்யணும், கண்டிப்பது என்பது ஒரு அளவுதான். அந்த அளவுல என்ன செய்யணும், கண்டிக்கணும். அப்ப அவன் என்ன செய்வான், உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களையும் என்ன செய்வான், மதிப்பான். அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒழுக்க நற்பண்புகளையும், சிறியவர்களை பார்த்தா பெரியவர்கள் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒழுக்கமான நற்பண்புகளை நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பெரியவர்கள் செய்யற, உம்மா வாப்பா செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா, பிள்ளைகளை சபிப்பது. இன்னைக்கு நிறைய ஊர்களில் நடக்குது, நம்ம ஊர்களே நடக்குது. ஒரு பிள்ளைகள் சின்னதா ஒரு தப்பு செஞ்சிருவான், அந்த பிள்ளை என்ன செஞ்சிருவான், நாசமா போனவனு எங்க அப்படிங்கிற சாபத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், விட்டு விடுவோம். பிள்ளைகளை என்னைக்குமே சபிக்க கூடாது. குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், வேற எந்த பிள்ளைகளா இருக்கட்டும், நாம் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்யறாரு, பயணம் மேற்கொள்வதற்காக என்ன செய்யறாரு, ஒட்டகத்தை தயார் செஞ்சு அந்த ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்தாரு. ஆனா அந்த ஒட்டகம் போக மாட்டேங்குது, அப்படியே நிக்குது. அப்ப அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அந்த ஒட்டகத்தை சபிச்சிடறாரு.
ஒட்டகத்தை சபிச்சிடுறாரு. சபிச்ச உடனே ரசூலாவுக்கு அந்த செய்தி வருது, யாருக்கும் அந்த ஒட்டகத்தை சபிச்ச ஆளு இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடும் போது அந்த அன்சாரி தோழர் போறாரு. ரசூல், நான் தான் சபிச்சேன், நீ இந்த சபிச்ச ஒட்டகத்தை நினைச்சு கூடாது, பயணம் மேற்கொள்ளக்கூடாது, சபிச்ச ஒட்டகத்தோடு எங்களோட பயணம் வரக்கூடாது என்று சொல்லி அந்த அன்சாரி தோழருக்கு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, நீங்க எந்த ஒரு உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய குழந்தையையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அவர்களுக்கு பாடம் போட்டுகிறார்கள். அப்ப நம்முடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதாவது சபிக்க கூடாது. அதான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு பாடம் போட்டுகிறார்கள். அதே மாதிரி பாவங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு பாவம், நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு பாவம்னா இணை வைப்பு தான். அப்படிதானே? அல்லாஹ் ஸல்லல்லாஹு 3 விஷயத்த சொல்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. உன்னை படைத்து இறைவனை விட்டு வேறொருவனை வணங்கினால் அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, அதற்கு பிறகு யார சொல்லா பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது வறுமைக்கு பயந்து யார் குழந்தைகளை கொலை செய்கிறார்களோ அதுதான் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். வறுமைக்கு பயந்து தன்னுடைய குழந்தை, ஆஹா இவன் பெருசா வளர்ந்தா நம்மளுக்கு பெரிய சிக்கல் ஆயிடுமே, சம்பாதிக்கணுமே, இவனுக்கு உணவு கொடுக்கணுமே, இவனுக்கு சட்டை வாங்கி கொடுக்கணுமே என்கின்ற பயந்து ஒருவன் கொலை செய்தான்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக 3வது விஷயம் சொல்கிறார்கள், அதாவது அண்டை வீட்டு மனைவியுடன் பக்கத்து வீட்டு மனைவியுடன் விபச்சாரம் செய்வது. இது 3ம் மிகப்பெரிய பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்கிறார்கள். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, வறுமைக்கு பயந்து வறுமைக்கு அஞ்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு தவறு செய்துட்டானா, ஒரு தவறுல விழுந்துட்டானா அவனை எப்படி திருத்தணும் என்று சொன்னால் மென்மையாக திருத்த வேண்டும். மென்மையாக அவனிடத்துல என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, ஒரு வேலையை சொல்லி அனுப்புறாங்க. அனஸ் அவங்க சின்ன வயசு குழந்தை தான், சின்ன வயசு சஹாபி தான். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள், போகக்கூடிய வழியில அவங்களோட வயசுக்குள்ள தோழர்கள் என்ன செஞ்சாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த விளையாட்டு பார்த்தோன்னா இவருக்கு ஆசை வந்துருச்சு, சார் நம்மளும் விளையாடணுமே கூட அப்படின்னு சொன்னோன்னே என்ன செஞ்சுட்டாங்க, உடனே அந்த தோழர்களோடு சேர்ந்து விளையாட போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, அனசுல்லாங்க வரல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வெளியே கிளம்பி போகும் பொழுது அனசுல்லாங்க பாக்குறாங்க. அனசுல்லாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வேலையை மறந்து என்ன செய்யறாங்க, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல யோசித்து பாருங்க, நாம இருந்து நம்முடைய பிள்ளை அந்த இடத்துல விளையாண்டுட்டுன்னு சொன்னா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? என்ன செய்வோம், ஒண்ணு அடிப்போம், அப்படிதானே? ஒண்ணு அடிப்போம், இல்லைன்னா திட்டுவோம், அப்படிதானே? ரசூலுல்லாஹ் அது ரெண்டுமே செய்யல. ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டுமே செய்யல. மென்மையான முறையில அவர்கள் அந்த இடத்த விட்டு என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. மென்மையான முறையில சிரிச்சுக்கிட்டு அவங்க அந்த அவர்களுடைய நிலையை அறிஞ்சு, அவர் சின்ன பையன், சின்ன குழந்தை, அவருடைய மனது அப்படித்தான், துள்ளி விளையாடக்கூடிய வயசு அது. அம்மா சக தோழர்களை பார்த்த உடனே செஞ்சுட்டாரு, விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. இதை தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சிரிச்சுக்கிட்டு மென்மையான முறையில அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஒண்ணுமே சொல்லல, அனசுல்லாங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்லல, அப்படி கடந்து போயிட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த பிள்ளையாக இருந்தாலும் தூக்கி கொஞ்சம் என்ன செய்வாங்க, முத்தமிடுவாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சம் முத்தமிடும் பொழுது என்ன செஞ்சிச்சு, அந்த பிள்ளை என்ன செஞ்சு, சிறுநீர் கழித்து விட்டு, யாருடைய மேனில, ரசூலுல்லாஹ்வுடைய மேனில சிறுநீர் கழிச்சிருச்சு. இப்ப அந்த இடத்துல நாம என்ன செஞ்சோம்னா, சி என்னப்பா சிறுநீர் கழிச்சிட்டு, கொண்டு போ அந்த பக்கம், நான் நல்லா நீட்டா ரெடியாகி உட்கார்ந்து இருக்கேன், என் மேல சிறுநீர் கழிச்சுட்டேன் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம், 2 திட்டு விட்டுருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் எதுவுமே செய்யல. ரசூலுல்லாஹ் எதுவுமே செய்யல. அப்படியே குழந்தைய கொடுத்துட்டு, எப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படி சொல்லி அந்த சிறுநீர் பட்ட இடத்தை என்ன செஞ்சாங்க, கழுகி விட்டாங்க. அப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் பிள்ளைகள் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மளுக்கு பாடம் புகட்டுகிறார்கள். சிறு குழந்தைகள் அப்படித்தான் இருக்கும், விளையாட்டுகள் சேட்டைகள் பண்ணும். அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக அதை மென்மையான முறையில கடந்து செல்ல வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ்வோட நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். அப்போ குழந்தைகள் என்பது என்ன செய்யணும், நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, நிஅமத், மிகப்பெரிய ஒரு அமானிதம், நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது,
வீணாக்கி விடக்கூடாது. அந்த குழந்தைகளை அப்படியே விட்டு விடக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய அமானியத்தை நம்ம என்ன செய்யணும், பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும், ஏது வேணும் செஞ்சு கொடுக்கணும். அந்த குழந்தைகளுக்கு கல்விகளை அதிகமாக கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு நாம் செலவழிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன செய்யறாங்க, செலவழிக்க சடைக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு என்னடா எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சடைக்கிறாங்க. நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடை, அந்த அருட்கொடைக்கு நாம் செலவழிச்சுத்தான் ஆக வேண்டும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தைகளை இந்த மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த கொடுமைகள் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும். இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதாக நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். கொடுமையான முறையில சித்திரவதை பண்ணி குழந்தைகளை கொல்லுகின்ற சம்பவம் இதற்கு மேலாக நாம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்று அல்லாஹ்விடம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அந்த அருட்கொடை நாம் என்ன செய்ய வேண்டும், வீணாக்கி விடாமல் அதை நல்ல முறையில பாதுகாக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பொருளாதாரமும் அதாவது குழந்தை செல்வமும் உங்களுடைய அதாவது அல்லாஹ்வுடைய ஜீனத் என்று சொல்லி காட்டுகிறான். அலங்காரம், ஜீனத் என்று சொல்லுகிறான். குழந்தை செல்வத்தை ஜீனத், அலங்காரம் என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல குழந்தைகள் என்பது கண் குளிர்ச்சி என்று சொல்லி காட்டுகிறான். குழந்தைகள் ஒரு கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளுக்கு நிறைய வசனங்களை சொல்லி காட்டுகிறான். ஜீனத், கண் குளிர்ச்சி, அதே மாதிரி அமானிதம், உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை என்று நிறைய பெயர்களை என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அந்த அருட்கொடையை, அந்த அமானிதத்தை, அந்த ஜீனத்தை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில நினைவு கூறுகிறான். என் இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக, என்னுடைய பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுக்காக என்ன செய்யறார்கள், துவா செய்கிறார்கள். இந்த துவாவை நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வளர்ப்பு பேரனான உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்களையும் தன் சொந்த பேரனான ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, ரெண்டு தொடையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. ரெண்டு பேர குழந்தையையும் என்ன செய்யறாங்க, தொடையில உட்கார வச்சுட்டு என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. யா அல்லாஹ், இந்த ரெண்டு குழந்தையும் நான் என்ன செய்யறேன், விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். எப்படி, இந்த ரெண்டு குழந்தைகளையும் நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன், நீயும் இந்த குழந்தைகளை விரும்பக்கூடியவனாக ஆக்குவாயாக, நீனும் இந்த குழந்தையை விரும்புவாயாக என்று அல்லாஹ்வுடைய செய்யறாங்க. அந்த ரெண்டு குழந்தைகளை வச்சு பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும், நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் என்ன செய்யணும், அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனை என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என் நிறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியும் தொழுகை நிலைநாட்டுவோராயாக ஆக்குவாயாக, என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று அருமையான ஒரு பிரார்த்தனை நமக்கு என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது குர்ஆனிலும் என்ன செய்ய இந்த பிரார்த்தனை வருகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் செஞ்ச பிரார்த்தனை, யா அல்லாஹ், இந்த குழந்தைகளை நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன், இந்த குழந்தைகள் மீது நான் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறேன், நீயும் இந்த குழந்தைகளை விரும்பக்கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இரு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒழுக்க நற்பண்புகளையும் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் மீது நம்ம அதிகமாக அன்பு காட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய ஜும்மாவரை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய பாடமும் இதுதான். ரசூலுல்லாஹ் செஞ்சு காமிச்சிருக்காங்க, முத்தமிட்டு காமிச்சிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. அதை கேட்ட சஹாபிக்கு என்ன செய்யறாங்க, நீ அன்பு காட்டுற சொன்னா உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், அன்பு பறைச்சிட்டான் என்று அல்லாஹ்வுடைய என்ன செய்றாங்க,
சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக ஒழுக்க நற்பண்புகளை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி ஞானத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம்.